everyone, welcome to our channel. Free Mehendi classல நம்ம இன்னைக்கு 3rd class பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் கிளாஸஸில் வந்து லைன்ஸ் பற்றி நான் வந்து டீட்டெயிலாக நான் டீச் பண்ணியிருந்தேன். ஸோ அது உங்களுக்கு நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டு நீங்கள் போனீங்கன்னா எல்லா கிளாஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். லாஸ்ட் 2 கிளாஸஸ்லேயே வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட் எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணாங்க. ஸோ எல்லாமே செம்மையாக இருந்தது அண்ட் ஹாப்பியாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் அந்த குரூப்பில் நாங்கள் வந்து ஆட் பண்ணிட்டுறோம். அண்ட் வெரைட்டி ஆஃப் ஃப்ரீ கிளாஸஸும் அண்ட் பேபிள் கிளாஸஸும் இருக்குது. உங்களுக்கு வேணுமே நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கிளாஸ் வந்து ஃபினிஷ் பண்ணோன்னே நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டன்ட்டு. ஸோ எப்போ தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ் எவ்வளோ சீக்கிரமாக போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் போட்டுருவேன். ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுருவேன். நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து டார்க் லைன் வந்து எப்படி போடலான்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் லைன் போடுங்க. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸஸில் வந்து லைன்ஸ் பார்த்துருந்தோம்ல. ஸோ அந்த மாதிரி நார்மல் லைன் போடுங்க. அதுக்கு கீழே அகெயின் இன்னொரு ஒரு லைன் போடுங்க. போட்டுட்டு இந்த பிட்வீன் அந்த 2 லைன்ஸில் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கூடயே கொடுத்துக்கோங்க நார்மல் லைன் போடுறதுக்கும். ஸோ இப்போ நான் நம்ம உள்ளார ஃபில் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் அந்த ப்ரெஷர் கொடுக்குறது வந்து கொஞ்சம் கூட கொடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டார்க் லைன் போடணும். ஸோ நான் அகைன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா அகைன் கீழே வந்து இன்னொன்று ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப கேப் வேணாம், லைட்டான கேப் இருந்தால் போதும். ஸோ அகைன் நம்ம இதில் ஃபில் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்படி தான் வந்து நம்ம டார்க் லைன் போடணும். ஓகே, ஓகே இப்போ வந்து நம்ம இப்படி தான் நம்ம லைன்ஸ் போடணும், அதாவது டார்க் லைன் போடணும். சம் ஸ்டூடெண்ட் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. நம்ம நிறையா அந்த கோன் வந்து நம்ம வேஸ்ட் ஆகும்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம டார்க் லைன் போடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு அன்இவனாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நல்லா பல்காக வந்துச்சு நம்ம நல்லா ப்ரெஷர் கொடுத்ததுனால. பட் இதில் பார்த்தீங்கன்னா போக 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 உங்களுக்கு அந்த லைன் வந்து குறையுது. ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரியும். நம்ம ப்ராப்பராக நம்ம எப்படி டார்க் லைன் போடுறதுக்கும் ஸோ இப்படி நம்ம போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த மிஸ்டேக் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். இல்லைனா நம்மளோட அந்த டிசைன்ஸ் கரெக்டாக இருக்காது, ஒரு யூனிக்காக இருக்காது, ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினிஷடாக இருக்காது கண்டிப்பாக. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக எப்படி டார்க் லைன் போட சொல்கிறேன் அகைன் நான் சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் போட்டுட்டு 2 லைன் போட்டுட்டு ஃபில் பண்ணால் போதும். ஸோ ரொம்ப ஈஸி, நம்மளுக்கு வேல்யூ ஈஸியாக ஆகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அந்த டார்க் லைனுமே வந்து நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆஸ் அ பிகினர்ஸாக இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதில் வந்து ஹோம்ஒர்க் நான் கண்டிப்பாக தருவேன். ஸோ குரூப்பில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ என்ன ஹோம்ஒர்க்குன்ட்டு ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் பார்ப்போம். பாய்.